தமிழ், உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஒண்ணும் இல்ல ஜனாமா, நான் நல்லாதான் இருக்கேன். அம்மா, இதாம்மா கடைசி பூஜை. சாமி சிலையை எடுத்துட்டு போனோம். உடனே கிளம்புறேன் பூசாரி ஐயா. என்ன அவசரம் தமிழ்? இப்பதானே நீ தீ மிதிச்சிட்டு வந்த. கை கால்லாம் கூட காயமா இருக்கும், கொஞ்சம் பொறுத்து போலாம்ல. அது ரொம்ப தூரமா, போயிட்டு வர்றதுக்கு காலதாமதம் ஆகலாம். அதுக்குள்ள பூஜையை செஞ்சு முடிக்கணும். முத்தம்மா, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நான் கண்டிப்பா இதை செய்யறேன். அந்த மலைப்பாதை ஒத்தையடி பாதை, ரொம்ப கரடு முரடா இருக்கும். கோயில மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு போகணும். ஒரு சில சமயம் விலங்குகளோட தொந்தரவு கூட இருக்கும். எதுக்கு நீ பயப்படாதம்மா, அம்பாள் உன் கூடவே இருப்பா. அதே மாதிரி அது எச்சனைகளோட கோட்டைன்றதுனால சில நேரம் பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். பூஜை செய்ய விடாம பல தடங்களை கொடுக்கும். எதையும் நீ கண்டுக்காத. நீ ஒரே சிந்தனையில இருந்தா மட்டும்தான் கோயிலை அடைய முடியும். கோயிலுக்குள்ள போய் சிவனையும் அம்பாளையும் மனதார வேண்டிட்டு மாங்கல்யத்தை எடுத்துட்டு வாமா. நான் போய் அம்பாள் சிலையை எடுத்துட்டு வரேன். சரிங்கய்யா. தமிழ், பூசாரி சொல்றத பார்த்தா இது ரொம்ப ரிஸ்கான பாதையா இருக்கும் போல. நீ போக வேணாம் தமிழ். உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா எல்லாருக்குமே கஷ்டம். ஆமா தமிழ், ஏற்கனவே தீ மிதிச்சு பலகீனமா இருப்ப. நீ போக வேண்டாம். வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு நான் பூசாரி கிட்ட கேக்குறேன். ஜனாமா, இதை நான் செஞ்சு முடிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.